வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யுத்தத்தில் உயிரிழந்த உறவுகளை நினைவு கூறுவதற்கு எந்தவித தடையும் கிடையாது என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவிப்பு. வங்காள விரிகுடாவில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று இரவு நாட்டின் கிழக்கு பகுதியை அண்மிக்கும். யாழ்ப்பாண மாவட்டத்தில் 12 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் வெள்ள பாதிப்பு. கிளிநொச்சி மாவட்டத்தில் சீரற்ற காலநிலை காரணமாக 721 குடும்பங்களை சேர்ந்த 2476 பேர் பாதிப்பு. மட்டக்களப்பு மாவட்டத்தில் சீரற்ற காலநிலையால் 9 பிரதேச செயலக பிரிவுகளில் வசிக்கும் மக்கள் பாதிப்பு. சீரற்ற காலநிலை காரணமாக உயர்தர பரீட்சை 3 நாட்களுக்கு ஒத்திவைப்பு. தொடர்வது முதன்மை செய்திகள். யுத்தத்தில் உயிரிழந்த உறவுகளை நினைவு கூறுவதற்கு எந்தவித தடையும் கிடையாது என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். யுத்தத்தில் உயிரிழந்த உறவுகளை நினைவு கூறுவதற்கு எந்தவித தடையும் கிடையாது என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாடு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற போது இதன்போது ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பிய போதே பதிலளிக்கையில் அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டின் அரசியல் அமைப்பின் பிரகாரம் நாட்டின் அரசியலமைப்பின் பிரகாரம் தடை செய்யப்பட்ட அமைப்பை நினைவு கூறுதல், புத்துயிரூட்டல், மேம்படுத்தல் அல்லது பதாகைகளை கொடிகளை காட்சிப்படுத்தல் ஆகியவற்றை மேற்கொள்ள முடியாது. அவ்வாறான செயற்பாடுகள் சட்ட ரீதியாக தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த விடயம் குறித்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மிக தெளிவான விளக்கத்தை அளித்துள்ளார். ஆயினும் யுத்தத்தில் உயிரிழந்த உறவுகளை நினைவு கூறுவதற்கு அனுமதியுண்டு. තමන්ගේ මියගිය ඥාතීන් සමරනවා කිව්ව ඒකට බාධක රජයට අයිතියක් නැහැ. வங்களா விரிகுடாவில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று இரவு நாட்டின் கிழக்கு பகுதியை அண்மிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வங்காள விரிகுடாவில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்கிழக்கு பகுதியில் மட்டக்களப்பில் இருந்து 170 கிலோமீட்டர் தொலைவிலும் திருகோணமலையில் இருந்து 240 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த அமைப்பு வடமேற்கு நோக்கி நகர்ந்து வருவதாகவும் அடுத்த 12 மணித்தியாலங்களில் நாட்டின் கிழக்கு பகுதியை அண்மிக்கும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்போது வடக்கு, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் பலத்த மழை வீழ்ச்சியுடன் காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நாளை வடக்கு, வடமத்திய, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் 150 மில்லிமீட்டர் மழை பெய்யும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளிலும் 100 மில்லிமீட்டர் மழை பெய்யும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அத்துடன் வடக்கு, வடமத்திய, மத்திய, கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் கடும் மழை காரணமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் 12 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் அதிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. சாவகச்சேரி, ஊர்காவத்துறை, உடுவில், கோப்பாய், சண்டிலிப்பாய், யாழ்ப்பாணம், நல்லூர், பருத்தித்துறை, சங்கானை, காரைநகர், நெடுந்தீவு, தெல்லிப்பளை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. மாவட்டத்தில் இதுவரை 2040 குடும்பங்களை சேர்ந்த 7436 அங்கத்தவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழை காரணமாக நாவாந்துறை பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஒழுங்கான வடிகான் அமைப்புகள் இன்மையால் வீடுகளில் வெள்ளம் தேங்கியுள்ளதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். நாங்கள் இப்போ 25 வருடத்துக்கு மேல் இங்கு வசிக்கின்றோம். நாங்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளோம். யாழ் மாநகரசபைக்கு உட்பட்ட பிரதேசமாகத்தான் இந்த நித்தியொலி கிராமம் இருக்கின்றது. ஆனால் யாழ் பட்டணம் என்று சொல்வார்கள். ஆனால் பட்டணத்திலும் ஒரு பட்டிக்காடு இருக்குது என்று சொன்னால் அது ஒரு வெட்கக்கேடு. இந்த கிராமத்தை கவனிப்பதற்கு எவரும் இல்லை. வருவார்கள், போவார்கள், உங்களுக்கு என்ன தேவை எல்லாம் செய்ய வேண்டிய எத்தனையும் பேர் வந்து பேட்டி எடுக்கிறதும் போகிறதுமாக தான் இருக்குது. ஆனால் எங்களுக்கு இந்த காணி அளந்து தரவும் இல்லை, வீட்டு திட்டம் தரவும் இல்லை. இங்கே இருப்பவர்களுக்கு வாழ்வாதாரம் எவ்வளவோ பிரச்சனைகள் மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர். ஆனால்
இப்பொழுது நாங்கள் ஒரு மாற்றம் வேணுமென்று எமது ஜனாதிபதி அவர்களை நாங்கள் இப்போது தெரிவு செய்துள்ளோம். அவருக்குத்தான் நாங்கள் இந்த முறை ஆதரவு கொடுத்துள்ளோம். இதனால் ஜனாதிபதி எங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஏண்டா ஒரு மாற்றம் ஒன்று கட்டாயம் ஏற்பட வேணும். ரோட்டை உயர்த்தி அந்த மட்டம் பார்க்காம காணுவல் கட்டாம ஆனுவல் தரங்களை பார்க்காம ரோட்டை போட்டு விட்டோன்னா மக்கள் குடியிருக்க இல்லாம மக்களுக்கு வீட்டு வழியா வெள்ளங்கள் போகுது. இது இன்றைக்கு இல்லை, இதோட 5 வருஷமா இந்த ரோட்டு போட்டு 3 வருஷமா போச்சு. 3 வருஷமும் வெள்ளம். இந்த வெள்ளத்துக்கு தான் வந்து இந்த புது அரசாங்கம் வந்தது பிறகு இந்த வெள்ளத்துக்கு தான் வந்து பார்வையினம். மற்றும்படி இருக்கும்போது 2-3 வருஷமா இந்த வெள்ளத்துக்கு இந்த வெள்ளம் இருக்கும் பொழுது ஒருவரும் வந்து பார்க்க இல்லை. இந்த அரசாங்கம் மாறினது புறம் புது அரசாங்கம் வந்தது புறம் இப்ப இன்றைக்கு தான் வந்து பார்க்கணும். இது காலகாலமா இந்த வெள்ளம் வந்துகிட்டே இருக்கு. இந்த காணுவலை முதல் படியால திருத்தணும். நாங்க சொல்லும் பொழுது போக்குவரத்தை திருத்த சொல்லும் பொழுது ரோட்டு போட்ட கம்பெனிக்காரர் இந்த ரோட்டை இதை பார்க்காம இந்த ரோட்டை போட்டு விட்டுட்டோம். போக்குவரத்துக்கு நிறைஞ்சு தண்ணி போக கூட இல்லாம நிற்குது. இன்னைக்கு லெவல் பார்க்காம ரோட்டு போட்டபடியா ஒரு இடத்த பள்ளம் ஒரு இடத்த புத்தியா இருக்கு. பள்ளத்துக்கு இருக்கிற வீடு அத்தனையும் வெள்ளத்தில் மூழ்கி போயிருக்கு. இன்றைக்கு இருக்க இடம் இல்லாம இருக்கு. நம்ம இதை உடனடியாக இந்த அரசாங்கம் இதுக்கு பரிந்துரை பண்ணி இந்த உடனடியாக இந்த இதுவரை இந்த வருஷத்துக்கு நிறைவேற்ற வேணும். யாழ்ப்பாணம் உடுப்பட்டி பகுதியில் கிராமத்திற்குள் இன்று காலை முதலை உட்புகுந்தது. முதலையை அவதானித்த பிரதேசவாசி அயலவர்களுக்கு தகவல் தெரிவித்ததுடன் அப்பகுதியில் உள்ள இளைஞர்கள் முதலையை நகராமல் கயிற்றினால் கட்டினர். தொடர்ந்து இது தொடர்பில் வனஜீவராசிகள் திணைக்களத்திற்கு தகவல் வழங்கினர். அண்மைய நாட்களில் மழை வெள்ளத்துடன் முதலைகள் கிராமத்திற்குள் வருகின்ற சம்பவங்கள் பதிவாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி மாவட்டத்தில் சீரற்ற காலநிலை காரணமாக 721 குடும்பங்களைச் சேர்ந்த 2476 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தெரிவித்துள்ளார். அனர்த்த நிலைமை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். அத்துடன் குளங்களின் நீர்மட்டமும் அதிகரித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது கிளிநொச்சி மாவட்டத்திலே நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 721 குடும்பங்களைச் சேர்ந்த 2476 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 86 குடும்பங்களைச் சேர்ந்த 287 பேர் உறவினர் நண்பர் வீடுகளிலும் 9 குடும்பங்களைச் சேர்ந்த 27 பேர் தற்காலிக நலம்புரி நிலையங்களிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான சமைத்த உணவுகள் அந்தந்த பிரதேச செயலகங்களினூடாக வழங்கப்பட்டு வருகின்றது. மேலும் சீரற்ற காலநிலை காரணமாக குளங்களுக்கு வருகின்ற நீர் வரத்து அதிகமாக இருப்பதனால் மாவட்டத்தில் இருக்கின்ற சிறிய குளங்களான வன்னேரி, குடமுருட்டி, பிரமன் ஆறு, கனகாம்பிய குளம் போன்றவை வான்பாய ஆரம்பித்திருக்கின்றன. அந்த வகையிலே தாழ்நில பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் மிக அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்வதோடு மாவட்டத்தின் மிகப்பெரிய குளமாகிய இடமடு குளமும் மிக வேகமாக நிரம்பி வருவதனால் அதனுடைய வான்கதவுகள் எந்நேரத்திலும் திறக்கப்படலாம். எனவே அதனுடைய வான் பிரதேசத்தில் இருக்கின்ற பொதுமக்கள் மிக முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்வதோடு அந்த வான் பிரதேசத்திலே தங்களுடைய கால்நடைகளை பராமரிக்க அல்ல மேய விடுகின்றவர்கள் தங்களுடைய கால்நடைகளை பாதுகாப்பான பிரதேசத்துக்கு மேலும் தற்போதைய வானிலை சீரற்ற வானிலை தொடரும் என எச்சரிக்கப்பட்டுள்ளதால் மாவட்டத்திலே இந்த எவ்விதமான அனர்த்தத்தையும் எதிர்நோக்கும் முகமாக மாவட்ட செயலகம் மற்றும் பிரதேச செயலகங்கள் மற்றும் தொடர்பு திணைக்களங்கள், முப்படையினர், போலீசார் இது தொடர்பிலே மிகவும் கரிசனையுடன் செயற்பட்டு வருகின்றனர். எந்த அனர்த்தத்தையும் நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். கிளிநொச்சி மாவட்டத்தில் குளங்களின் நீர்மட்டம் அதிகரித்து வருகின்றது. கனகாம்பிகை குளம் உள்ளிட்ட மாவட்டத்தின் சிறிய குளங்கள் வான்பாயாக ஆரம்பித்துள்ளன. மாவட்டத்தின் மிகப்பெரிய குளமான 36 அடி நீர்கொள்ளளவை கொண்ட இரணிமடு குளத்தின் நீர்மட்டம் 26 அடி 5 அங்குலமாக உயர்வடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். மன்னார் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து பெய்து வரும் மழையால் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக மாவட்டத்தில் 12,485 குடும்பங்களை சேர்ந்த 43,879 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. நேற்று மாலை வரையான தகவலின்படி 43,879 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் 16 தற்காலிக நலன்புரி நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. உயர்தர பரீட்சைக்கான மத்திய நிலையங்கள் இல்லாத பாடசாலைகள் மற்றும் மத ஸ்தலங்கள், பொது மண்டபங்கள் இவ்வாறு தற்காலிக நலன்புரி நிலையங்களாக மாற்றப்பட்டுள்ளன.
குறித்த நலன்புரி நிலையங்களில் 419 குடும்பங்களைச் சேர்ந்த 1426 நபர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஏனையவர்கள் உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ளனர் எனவும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. தொடர்ச்சியான மழை காரணமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் 143 குடும்பங்களைச் சேர்ந்த 468 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. குளங்களின் நீர்மட்டம் அதிகரித்து வான்பாய ஆரம்பித்துள்ளதுடன் தாழ்நில பகுதிகளிலும் வெள்ள நீர் தேங்கியுள்ளது. இதன் காரணமாக மாந்தை கிழக்கு பிரதேச செயலக பிரிவில் 56 குடும்பங்களைச் சேர்ந்த 193 பேரும், கரைத்துறை பெற்று பிரதேச செயலக பிரிவில் 19 குடும்பங்களைச் சேர்ந்த 66 பேரும், ஒட்டு சுட்டான் பிரதேச செயலக பிரிவில் 50 குடும்பங்களைச் சேர்ந்த 153 பேரும், புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பிரிவில் 18 குடும்பங்களைச் சேர்ந்த 56 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக மக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் இடர் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் கிராம சேவையாளர் ஊடாக அனர்த்த முகாமைத்துவ பிரிவினர், போலீசார், ராணுவத்தினரின் உதவியை பெறுமாறு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு இன்று மாலை அறிவித்துள்ளது. முல்லைத்தீவு முத்தையன்கட்டு குளத்தின் நீர்மட்டம் உயர்ந்த நிலையில் வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தின் பாரிய குளங்களில் ஒன்றான முத்தையன்கட்டு குளத்திற்கான நீர்மட்டம் அதிகரித்து காணப்படுகின்ற நிலையில் குளத்தின் வான்கதவுகள் இன்று பிற்பகல் திறந்துவிடப்பட்டன. முல்லைத்தீவு மாவட்ட பிரதி நீர்ப்பாசன பொறியியலாளர் சிவபாத சுந்தரம் விகிர்தன், முத்தையன்கட்டு பிரிவு நீர்ப்பாசன பொறியியலாளர் திருமதி மஞ்சுளா ஜோய்ஸ்குமார், தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களால் வான்கதவுகள் திறக்கப்பட்டன. முத்தையன்கட்டு குளமானது 24 அடி வரை நீரை சேமிக்க கூடியதாக இருக்கின்ற நிலையில் தற்போது 17 அடி 6 அங்குலம் வரை வான்கதவுகள் வரை நீர்மட்டம் உயர்ந்த நிலையில் குளத்தின் 2 கதவுகள் 6 இன்ச்சு திறக்கப்பட்டுள்ளன. இதனால் முத்தையன்கட்டு குளத்தின் கீழான பகுதிகளில் உள்ள மக்களை விழிப்புடன் இருக்குமாறு முல்லைத்தீவு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவினர் அறிவுறுத்தியுள்ளனர். அத்துடன் தாழ்வான பகுதிகளுக்கும் ஆற்றங்கரைகளுக்கும் செல்ல வேண்டாம் எனவும் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதால் போக்குவரத்தில் ஈடுபடும் மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். புதுக்குடியிருப்பு பகுதியில் கடந்த 3 நாட்களாக தொடர்ச்சியான மழை பெய்து வருகின்றது. இதனால் புதுக்குடியிருப்பு நகர் பகுதிகளில் உள்ள வர்த்தகர்கள், போக்குவரத்தில் ஈடுபடும் மக்கள் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். ஆங்காங்கே வெள்ளம் அதிகரித்து காணப்படுவதாலும் வீடுகளுக்குள் வெள்ள நீர் உட்புகுந்தமையினாலும் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதாலும் மக்களும் வர்த்தகர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ச்சியான மழை காரணமாக வவுனியா மாவட்டத்தில் 7 குடும்பங்களைச் சேர்ந்த 24 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. வவுனியாவில் குளங்களின் நீர்மட்டம் அதிகரித்து வான்பாய ஆரம்பித்துள்ளதுடன் தாழ்நில பகுதிகளிலும் வெள்ள நீர் தேங்கியுள்ளது. வவுனியா வடக்கு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பரந்தன் கிராம அலுவலர் பிரிவில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு அங்கத்தவரும், புளியங்குளம் வடக்கு கிராம அலுவலர் பிரிவில் 5 குடும்பங்களை சேர்ந்த 21 பேரும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெண்கல சட்டிக்குளம் கிராம அலுவலர் பிரிவில் அதிவேக காற்றின் காரணமாக ஒரு குடும்பத்தை சேர்ந்த 2 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு வீடும் பகுதியளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு குறிப்பிட்டுள்ளது. வவுனியாவில் கடும் மழை காரணமாக 120க்கும் மேற்பட்ட குளங்கள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதுடன் அநேகமான குளங்கள் 90% நீர் நிறைந்து காணப்படுகின்றன. வவுனி குளம் அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதுடன் இன்று அதிகாலை முதல் மேலதிக நீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றது. இதனிடையே தொடர் மழை காரணமாக செட்டிகுளம் பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் உள்ள ராமையன்குளம், அருவித்தோட்டம், நாகராயன்குளம் மற்றும் வவுனியா பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் உள்ள மடத்து விளாங்குளம் ஆகியவற்றின் அணைக்கட்டுகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதுடன் அவற்றை சீர் செய்யும் பணிகளில் அதிகாரிகளின் ஆலோசனைகளுடன் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். அனுசரணை வழங்கியோர் பிள்ளைகளின் நலனில் அக்கறை கொண்ட இலங்கை தாய்மாரின் நம்பிக்கையை வென்ற மலிபன் கீரை முழுவாடை பால்மா. மட்டக்களப்பு மாவட்டத்தில் சீரற்ற காலநிலையால் 9 பிரதேச செயலக பிரிவுகளில் வசிக்கும் மக்கள் பாதிப்புகளை சந்தித்துள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக நீடிக்கும் சீரற்ற காலநிலையால் 9 பிரதேச செயலகங்களை சேர்ந்த மக்கள் பாதிப்புகளை சந்தித்துள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் தெரிவித்துள்ளார். எமது செய்தி பிரிவிற்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். கடந்த 2 நாட்களாக பெய்த கடுமழை காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் 9 பிரதேச செயலாளர் பிரிவிலே மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அவையாவன பட்டிப்பளை, காத்தாங்குடி, மண்முனை வடக்கு, செங்கலடி, கிரான், களவாஞ்சிக்குடி, வவுனதீவு, கேபிசி மற்றும் வாகரை. எல்லாமாக 340 குடும்பங்களைச் சேர்ந்த 1011 பேர் உறவினர் வீடுகளிலே தங்கியுள்ளார்கள். மொத்தமாக சொல்லப்போனால் 389 குடும்பத்தைச் சேர்ந்த 1270 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 26 வீடுகள் பகுதி அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. களவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் மட்டும் ஒரு பல்நோக்கு மண்டபத்திலே 6 குடும்பங்களைச் சேர்ந்த 19 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்.
அதுவும் தற்காலிகமாகவே தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஏனைய பிரதேசங்களிலே இடம்பெயர்வு பற்றி இன்னும் எங்களுக்கு அறிக்கைகள் கிடைக்கப்பெறவில்லை. வவுனதீவு பிரதேசத்திலே உன்னிச்சை குளத்தில் 3 வான்கதவுகள் 10 அடிக்கு திறக்கப்பட இருக்கின்றது. அது திறக்கப்பட்டால் விலையிறவு பாதை மூடப்படும். அதை அண்டியுள்ள முல்லாமுனை, கோழையனாறு, பொன்னாங்கண்ணிச்சேனை, தில்லாந்தோட்டம், படுக்காடு, மயிலவட்டுவான் போன்ற பிரதேசங்களிலே வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அந்த பகுதி மக்கள், அது தாழ்நில பகுதியாக இருப்பதால் அந்த பகுதி மக்கள் வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்து செல்ல வேண்டும், அல்லாது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று பிரதேச செயலாளர் மூலம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு உன்னிச்சை குளத்தின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதால் 3 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. இதனால் அதனை அண்டிய பகுதிகளில் வசிப்பவர்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. அம்பாறை ஆலேடிவம்பு பிரதேசத்தில் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சென்று பார்வையிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உணவுகளையும் வழங்கினார். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அப்பகுதிகளின் வெள்ள நிலைமைகளை பார்வையிட்டதுடன் மக்களுடன் கலந்துரையாடினார். பொத்துவில் தொடக்கம் பெரிய நீலாவணை வரை கனமழையினால் பல இடங்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கான நிவாரண நடவடிக்கைகள் எதிரையும் அரசாங்கம் இதுவரையில் முன்னெடுக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் குற்றம் சுமத்தியுள்ளார். ஆலடிவம்பு பிரதேசம் மட்டுமல்ல, அம்பாறை மாவட்டத்தின் பிரதேசத்திலே கூடுதலான மழைவீழ்ச்சியின் காரணமாக எமது மக்கள் பாரதூரமான இன்னலுக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக ஆலடிவம்பு, காரதீவு, திருக்கோவில், பொத்துவில், கல்முனை, நாவிதம்பள்ளி மற்றும் சம்மாந்துறை பிரதேசங்களிலே கூடுதலான மழைவீழ்ச்சியின் காரணமாக மக்கள் கடும் அவல நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். சிறுவர்களும் குழந்தைகளும் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையிலே காணப்படுகின்றார்கள். அவர்களுக்கான உலருணவு இல்லாத நிலையிலும் சமைக்க முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்குள்ளும் மக்கள் தள்ளப்பட்டதன் காரணமாக உடனடியாக அவர்களுக்கான நிவாரண உதவியை அரசு வழங்க வேண்டும். இன்னும் அதற்கான துரித நடவடிக்கை அரசு மேற்கொள்ளவில்லை என்பதனையும் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மகாவலி ஆற்றின் தாழ்நில பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை நாளை மறுதினம் காலை 6 மணி வரை அமுலில் இருக்கும் என நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. திம்புலாகல, ஈச்சிலம்பட்டை, ஹிங்குராங்குட, கந்தளாய், கிண்ணியா, குரளைப்பற்று வடக்கு, லங்காபுர, மெதிரிகிரிய, மூதூர், சேருவில், தமன்கடுவ, தம்பலகாமம், வெளிகந்த பிரதேச செயலாளர் பிரிவுகளில் உள்ள தாழ்நில பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக நுவரெலியா, அம்பகமுவ, கொத்மலை, ஹங்குராங்கத்த, வலப்பனை ஆகிய பிரதேசங்களில் நேற்றிரவு முதல் இடைவிடாது பெய்து வரும் பலத்த மழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் கந்தப்பளையில் அதிக மழை பெய்து வருவதுடன் தாழ்நில பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கியுள்ளதாகவும் இதனால் பல ஏக்கர் விவசாய நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கந்தப்பளை பிரதேசத்தில் ஹல்பாலம பிரதேசம் முற்றாக வெள்ளத்தில் மூழ்கியதால் அப்பகுதியின் தாழ்வான நிலங்களில் அமைந்துள்ள பல வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. அத்தோடு நேற்றிரவு பெய்த கடும் மழை காரணமாக உடப்பு செல்லாவ, நுவரெலியா ஊடான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. கந்தப்பளை ஹொர்லோட் சந்தியில் பிரதான வீதிக்கு மேலாக வெள்ள நீர் பாய்வதனால் அவ்வீதியின் ஊடான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதுடன் வெள்ளம் காரணமாக சில வீதிகளும் சேதமடைந்துள்ளன. சில பிரதேசங்களில் வடிகான்கள் நீர் நிரம்பி வீதியினை மூடியிருப்பதால் உடப்பு செல்லாவ, ராகலை, கந்தப்பளை நகரில் இருந்து நுவரெலியாவிற்கு செல்லும் பொதுமக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். நுவரெலியா, ரேஸ்கோஸ் மற்றும் விக்டோரியா பூங்கா என்பன நீரில் மூழ்கியுள்ளதோடு அதன் அருகில் உள்ள பல வீடுகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். மத்திய மலைநாட்டில் இடைவிடாது பெய்து வரும் அடைமழையால் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வெகுவாக அதிகரித்து வருகின்றது. மழையினால் நீரோடைகள், ஆறுகள் பெருக்கெடுத்து நீரேந்தும் பகுதிகளில் நீர்மட்டம் அதிகரித்து காணப்படுகின்றது. மேல் கொத்மலை, விமல சுரேந்திர, ஹாசல்டி ஆகிய நீரேந்தும் பகுதிகளில் அதிகமான நீர்மட்டம் காணப்பட்டது. இந்நீரினை வெளியேற்றுவதற்காக இன்று நீரேந்தும் பகுதிகளில் வான்கதவுகள் திறக்கப்பட்டன. இந்நிலையில் மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. அத்தோடு ஹாசல்டி நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளது. இதனால் நீர்த்தேக்க பகுதிகளில் தாழ்வான பிரதேசத்தில் வாழ்கின்ற குடியிருப்பாளர்கள் அவதானத்துடன் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் மேல் கொத்மலை அணைக்கட்டுக்கு கீழ் ஆற்று பகுதியை பயன்படுத்துபவர்கள் விழிப்புடன் இருக்குமாறு கூறப்பட்டுள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக நுவரெலியா மாவட்டத்தில் அடைமழை பெய்து வரும் நிலையில் பனிமூட்டமும் காணப்படுவதால் மலையக வீதிகளை பயன்படுத்தும் வாகன சாரதிகள் மிகவும் அவதானமாக வாகனங்களை செலுத்த வேண்டும் என போக்குவரத்து போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஹட்டன், கொழும்பு பிரதான வீதியில் கல்குல, பிட்டவல, ஹினிகத்தேனை, கடவல, தியகல, வட்டவளை, ஹட்டன் உள்ளிட்ட பகுதிகளிலும் ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதியில் குடாகம, கொட்டகலை, சென்கிளையார், தலவாக்கலை, லிந்துலை, நானுவோயா, ரதல்ல உள்ளிட்ட பகுதிகளில் அடிக்கடி கடும் பனிமூட்டம் நிலவி வருகின்றது. இதனால் இந்த வீதிகளை பயன்படுத்தும் சாரதிகள் மிகவும் அவதானமாக வாகனங்களை செலுத்துவதன் மூலம் விபத்துக்களை தவிர்த்துக் கொள்ளலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர்.
பதுளைக்கும் பண்டாரவளைக்கும் இடையிலான ரயில் வீதியில் மண்மேடுகளும் கற்களும் சரிந்து விழுந்துள்ளமையால் மலையக ரயில் மார்க்கத்தின் பதுளைக்கும் பண்டாரவளைக்கும் இடையிலான ரயில் வீதி தடைப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை மண்மேடுகள், மரங்கள் மற்றும் பாறைகள் சரிந்துள்ளமையால் பதுளை மாவட்டத்தில் பல வீதிகள் தடைப்பட்டுள்ளதாகவும் பதுளை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் நிலவும் மழையுடனான காலநிலையின் காரணமாக 8 மாவட்டங்களுக்கு மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதனடிப்படையில் பதுளை, காலி, களுத்துறை, கண்டி, கேகாலை, மாத்தளை, மாத்தரை, நுவரெலியா மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களில் அதிகளவான பிரதேச செயலக பகுதிகளுக்கு மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தின் சகல பகுதிகளிலும் மழையுடனான காலநிலை தொடர்வதால் கால்நடைகளை பாதுகாக்க தேவையான முன்னெச்சரிக்கைகள் தொடர்பில் வடமாகாண கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. திறந்த வெளிகளில் வளர்க்கப்படும் கால்நடைகள், கோழிகள் பாரிய அளவில் பாதிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகம் காணப்படுவதாகவும் குளிர்காற்று, கடும் மழை, வெள்ளம் போன்றவற்றில் இருந்து கால்நடைகளை பாதுகாப்பதற்காக கொட்டகைகள் மற்றும் மேட்டு நிலங்களில் கால்நடைகளை பாதுகாப்பாக அடைத்து பராமரிக்குமாறும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக உயர்தர பரீட்சை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் அறிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை 3 நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் அறிவித்துள்ளார். இன்று கொழும்பில் உள்ள பரீட்சை திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். நாளை மற்றும் 28, 29ஆம் தேதிகளில் உயர்தர பரீட்சை இடம்பெற மாட்டாது. இந்த 3 நாட்களுக்கான பரீட்சைகள் முறையே எதிர்வரும் டிசம்பர் மாதம் 21, 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் நடத்தப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். නිකුත් කරලා තිබෙන කාලගුණ අනාවැකිත් සමග අපිට ඉදිරි දිනවල විභාගයේ පැවැත්වීම සම්බන්ධයෙන් හදිසි තීරණයක් ගැනීමට සිදු වෙලා තිබෙනවා. විශේෂයෙන්ම කාලගුණ විද්‍යා දෙපාර්තමේන්තුව செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு முதலீட்டு வாய்ப்புகளுக்காக இலங்கை அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குவது குறித்து ஆசிய அபிவிருத்தி வங்கி கவனம் செலுத்தியுள்ளது. அரசாங்கத்தின் முறையான நிதி முகாமைத்துவத்தின் காரணமாக வெளிநாட்டு முதலீடுகள் குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட்டு வரும் நிலையில் அந்த முதலீட்டு வாய்ப்புகளுக்கு உதவிகளை வழங்குவது குறித்து ஆசிய அபிவிருத்தி வங்கி கவனம் செலுத்தியுள்ளது. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் அதிகாரிகள் மற்றும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் GNRD அல்போன்ஸ் ஆகியோருக்கு இடையிலே ஜனாதிபதி செயலகத்தில் இன்று நடைபெற்ற சந்திப்பிலேயே இது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. அதற்கமைய வலசக்தி, நவீன விவசாயம் மற்றும் காலநிலை அனர்த்த துறைகளில் காணப்படும் முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து இதன்போது ஆராயப்பட்டது. மேற்படி துறைகளில் அரச துறையின் நேரடி முதலீட்டுக்கான வாய்ப்புகள், அரச மற்றும் தனியார் துறைகளின் கூட்டு முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் வலய பிரதானி டகியோ ஹொய்கே, ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான படைப்பாளர் தகபுமி ஹடோனா, ஆசிய அபிவிருத்தி வங்கியின் சிரேஷ்ட நிபுணர் சந்தோஷ் பெஹரல், நிதி அமைச்சின் பணிப்பாளர் நாயகம் சமந்த பண்டார, நிதி அமைச்சின் பணிப்பாளர் உதேனி உடுகல்ல பத்துவ உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் விடுதலை புலிகளின் தலைவர் வே. பிரபாகரனின் பிறந்தநாள் நினைவாக தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் 70வது பிறந்த நாள் வல்வெட்டித்துறையில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. 70வது அகவை நிறைவையிட்டு 70 மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள், 70 தென்னம்பிள்ளைகள், 70 மரக்கன்றுகள் மற்றும் இனிப்பு பண்டங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. அவரது இல்ல வளாகத்தில் 70 மரக்கன்றுகளும் மக்களால் நாட்டப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதனிடையே அவரது உருவப்படம் தாங்கிய பதாகை வைக்கப்பட்டிருந்த நிலையில் அங்கு பிரசன்னமான வல்வெட்டித்துறை போலீசார் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு தடையில்லை எனவும், இருப்பினும் வே. பிரபாகரனது உருவப்படத்தை மாத்திரம் நீக்குமாறும் அறிவுறுத்தி இருந்தமைக்கு அமைய அவரது உருவப்படம் நீக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மாவீரர்களின் பெற்றோர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இன்று யாழ்ப்பாணம் அராலி ஸ்ரீமுருகன் சனசமூக நிலைய மண்டபத்தில் இடம்பெற்றது. மாவீரர்களுக்கு 2 நிமிட அகவணக்கம் செலுத்தப்பட்டதை தொடர்ந்து 3 மாவீரர்களின் தாயார் குணராசா கமலாதேவி பொதுச்சுடரை ஏற்றி வைத்தார். ஏனையோர்
ஈகை சுடர்களை ஏற்றி வைத்த பின்னர் உயிர் நீத்த உறவுகளது திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. மாவீரர்களின் பெற்றோர்களுக்கு தென்னங்கன்றுகள் வழங்கி வைக்கப்பட்டன. இறுதியாக தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் 70வது பிறந்த நாளை முன்னிட்டு கேக் வெட்டப்பட்டது. இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சீனதராஜா கலையமுதன், மாவீரர்களின் பெற்றோர், பொதுமக்கள் பங்கேற்றனர். ஈழதேசம் தன்னுடைய விடுதலைக்காக பல ஆயிரக்கணக்கான மாவீரர்களை இந்த மண்ணிலே ஆகுதியாக்கி பல மாமனிதர்களையும் பல நாட்டு பெற்றாளர்களையும் இந்த தேசம் கண்டிருக்கிறது. ஒவ்வொரு போராளியும் சாதாரண மனிதர்களாக இந்த மண்ணிலே பிறந்த உங்களுடைய பிள்ளைகள் ஏன் இந்த தேசத்தை நேசித்தார்கள், ஏன் தேச விடுதலை வெற்றி சிந்தித்தார்கள், அவருடைய மனங்களிலே ஏன் அந்த கனவுகள் உருவாகிய காரணம், எங்கள் இனம் ஒடுக்கப்பட்ட பொழுது, எங்கள் இனம் அடக்கப்பட்ட பொழுது, எங்களிடம் அநியாயங்களை சந்தித்த பொழுது அந்த அநியாயங்களுக்கு எதிராக குரல் கொடுத்து அந்த தவறுகளுக்கு எதிராக தங்களுடைய குரல்களை ஓங்கி ஒலித்த இறைவனுடைய குழந்தைகள் தான் இந்த மாவீரர். அதனால்தான் மாவீரர்கள் என்பவர்கள் கடவுளுக்கு நிகராக பார்க்கப்படுகிறார். ஒவ்வொரு மாவீரர்களையும் சுமந்த அந்த அம்மாக்களுடைய மடியும், பாலூட்டி வளர்த்த தாய்மாருடைய அந்த எண்ணங்களும், ஒவ்வொரு குழந்தையையும் தன்னுடைய மகனையோ மகளையோ தோளிலே சுமந்து தன்னுடைய எதிர்காலம் பற்றிய கனவுகளோடு வளர்த்த ஒவ்வொரு அப்பாக்களுடைய கனவுகளையும் நான் இந்த இடத்துல நினைத்து பார்க்கிறேன். அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அம்மாக்களே, மடி சுமந்த உங்களுடைய அந்த கவலைகளை தீர்க்கக்கூடிய, உங்களுடைய பிள்ளைகளை திரும்ப தரக்கூடிய வல்லமை எங்களுக்கு இல்லை. உங்களுடைய பிள்ளைகள் இந்த தேசத்தில் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த வரலாறு மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறது. யுத்தம் முடிந்து 15 ஆண்டுகள் கடந்த பிற்பாடு யோசித்து பாருங்கள். யுத்தம் நடக்கிற பொழுதும் 2006ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் யாழ்ப்பாண மண்ணிலே இவ்வாறான ஒரு பெற்றார் கௌரவிப்பை எங்களால் செய்ய முடிந்ததா? கிட்டத்தட்ட 18-19 வருடங்கள் கடந்த காலங்களில் இவ்வாறு ஒரு தீபம் ஏற்றி எங்களுடைய பிள்ளைகளை இந்த யாழ்ப்பாண மண்ணிலே வணங்க வாய்ப்பில்லாமல் போன நாட்களை நினைக்கிறோம். இதுதான் மாற்றம் என்பது, இதுதான் தியாகம் என்பது, இதுதான் உங்களுடைய பிள்ளைகள் இந்த மண்ணிலே தந்துவிட்டு போன எங்களுக்கான வரலாறு என்பது. ஆகவே என்னுடைய பிள்ளைகள் சாதாரணமானவர்கள் அல்ல. 18 ஆண்டுகள் கடந்து நாங்கள் இந்த அராலி மண்ணிலே ஒன்று கூடி பிள்ளைகளை நினைக்கிறோம். எரிகின்ற இந்த தீபத்திலே எங்களுடைய பிள்ளைகளை பார்க்கிறோம். நாங்கள் ஏற்றி வைத்த தீபங்களிலே எங்கள் பிள்ளைகளின் முகங்களை பார்க்கிறோம் என்றால் இந்த வரலாறு திரும்பி இருக்கிறது. மாவீரர்களின் பெற்றோர்களை கௌரவிக்கும் நிகழ்வு யாழ்ப்பாணம் மானிப்பாய் மேற்கு திருவள்ளுவர் சனசமூக நிலையத்தில் இடம்பெற்றது. இன்று மாலை 3 மணிக்கு மானிப்பாய் பகுதியை சேர்ந்த மாவீரர்களின் பெற்றோர்கள் உரித்துடையோர் ஈகை சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து பெற்றோர்கள் மற்றும் உரித்துடையோர் ஏற்பாட்டாளர்களால் கௌரவிக்கப்பட்டனர். இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் பலர் பங்கேற்றனர். மாவீரர்களின் பெற்றோர்களை கௌரவிக்கும் நிகழ்வு கிளிநொச்சி பன்னங்கண்டி பொதுநோக்கு மண்டபத்தில் இன்று இடம்பெற்றது. இதன்போது பன்னங்கண்டி பகுதியை சேர்ந்த மாவீரர்களின் பெற்றோர்கள் கௌரவிக்கப்பட்டனர். மாவீரர்களின் நினைவாக மரக்கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டன. எங்களுடைய பிள்ளைகளும் இந்த ஈழ தேசத்துக்காக போராடி வீரச்சாவை இந்த மண்ணில் தழுவிக் கொண்டார். ஆகவே நாளை எங்களுக்கும் எங்களுடைய தேசம் மலரும், எங்கள் மக்களுக்கான ஒரு நிலையான வாழ்வு கிடைக்கும், அது ஒரு நிம்மதியானதாக கௌரவமானதாக இருக்கும் என்ற நம்பிக்கையை உங்களுடைய பிள்ளைகள் எங்கள் மண்ணுக்கு தந்திருக்கிறார். அதனால் தான் மாற்றம் என்பது அவர்களுக்கு மட்டுமானது, எங்களுக்குமான அந்த மாற்றம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அர்ப்பணிப்பிலும் இருக்கிறது. ஒரு குழந்தையும் இந்த மண்ணிலே சாவை தழுவுகிற பொழுது அவருடைய அந்த மனநிலைகளை நாங்கள் சிந்தித்து பார்த்தால் அது வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய அத்தியாயங்களாக இருக்கும். மட்டக்களப்பு மண்ணிலே இருந்து பல ஆயிரம் வீரர்கள் எங்கள் மண்ணினுடைய களங்களில் இருந்திருக்கிறார்கள். எங்களுடைய மண்ணிலே இருந்த பல ஆயிரம் வீரர்கள் கிழக்கு மண்ணிலே சென்று விடுதலைக்காக போராடி இருக்கிறார்கள். வடக்கும் கிழக்குமாக நாங்கள் போராடிய எங்களுடைய தாயக தேச விடுதலைக்காக தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்த உங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய சகோதரர்களை, எங்களுடைய உறவுகளை நாங்கள் நினைக்கின்ற இந்த வாய்ப்பும் பொன்னான நாளும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. பிள்ளைகள் பெருமதியானவர்கள், ஒரு உயிர் உன்னதமானது, அதற்கு நாங்கள் யாரும் விலை பேச முடியாது. ஆனால் அந்த உன்னதமான உயிரையே தேசத்துக்காக தியாகம் செய்த அந்த அற்புத மனிதர்களை தந்த கடவுளர்கள் நீங்கள். அதனால் தான் உங்களை நாங்கள் மதிக்கிறோம், உங்கள் காலடிகளை தொட்டு வணங்குகிறோம். உங்கள் பிள்ளைகளை எங்களால் தர முடியாதே தவிர, ஆனால் உங்களோடு ஒருவர்களாக நாங்கள் இருந்து எல்லோரும் உங்களோடு சில வார்த்தைகளை பேச முடிகிறது, உங்களுடைய பிள்ளைகளை நினைவு கொள்ள முடிகிறது, நாளை இருக்கிற சந்ததிக்கு இந்த வரலாற்றை சொல்லிக் கொடுக்க முடிகிறது. அந்த வாய்ப்புக்காக நன்றி கூறி உங்கள் எல்லோருடைய பாதங்களையும் தொட்டு வணங்கி உங்களை மதிப்பளித்து இந்த அருமையான நேரத்திலே எங்களுக்கு கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை வைத்தியர்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை வைத்தியர்கள், ஊழியர்கள், சுகாதார பணியாளர்கள்
இணைந்து இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று பிற்பகல் 1 மணியளவில் வைத்தியசாலை முன்பாக மழைக்கு மத்தியிலும் அமைதியான முறையில் கவனஈர்ப்பு முன்னெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அண்மையில் பிரசவித்த தாய் மற்றும் சிசுவின் உயிரிழப்பு தொடர்பில் மக்கள் உண்மைகளை அறியாது வைத்தியசாலை மற்றும் வைத்தியசாலை செயற்பாடு தொடர்பில் அதிருப்தி வெளியிட்டுள்ளமையினால் தமக்கு ஏற்பட்டுள்ள மன ரீதியிலான பாதிப்பு மற்றும் நிர்வாக ரீதியிலான பிரச்சனைகளை மக்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக கவனஈர்ப்பில் ஈடுபட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவத்தின் போது இடம்பெற்ற முரண்பாடுகளால் அப்போதும் இப்போதும் மௌனிக்கப்பட்டுள்ளதை வெளிக்கொண்ட வகையில் அனைவரும் கருப்பு துணிகளால் வாய்களை கட்டி கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் கவனஈர்ப்பில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது. 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரித்து எதிர்வரும் ஜனவரி மாதம் 9ஆம் திகதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாடு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற போதே அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச இதனை குறிப்பிட்டார். 2025 වර්ෂය සඳහා අයවැය සකස් කිරීම පහුගිය ජනාධිපතිවරණයේ සහ මහමැතිවරණයේදී අපට ලැබුණු ජරවරමට අනුකූලව එවැගේම අපේ රටේ ඉදිරි සංවර්ධන ඉලක්ක සපුරා ගැනීම සඳහා වන පදනමක් සකස් කිරීම සඳහා වන අයවැය ලේඛනය சகஸ் கிரீம் சந்தகா மக்கள் அரசின் மீது வைத்துள்ள நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் வகையிலும் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற வகையில் அபிவிருத்தியின் ஆரம்ப படிமுறைகளை மேற்கொள்வதற்கான வரவு செலவு திட்டமாக 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கு புதிய அரசு எதிர்பார்க்கின்றது. அதற்கிணங்க 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் எதிர்வரும் 2025 ஜனவரி 9ஆம் திகதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். அத்துடன் வரவு செலவு திட்டத்தின் இரண்டாவது வாசிப்பு 2025 பிப்ரவரி 17ஆம் திகதியும் 3ஆம் வாசிப்பு மீதான விவாதம் பிப்ரவரி 27ஆம் திகதி முதல் மார்ச் 21ஆம் திகதி வரை நடைபெறும். 2025 වර්ෂය සඳහා අයවැය සකස් කිරීම ජනතාව සැලකුවේ නැහැ. තම யுத்தம் நிறைவடைந்து 15 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் அதனை ஆராய்ந்தே நாம் தீர்மானங்களை மேற்கொள்கிறோம். உயர் பாதுகாப்பு வலயங்கள் சில விடுவிக்கப்பட்டதால் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கூறுவார்களாயின் அது குறித்து விளக்கமாக எழுத்து மூலம் எமக்கு அறிவிக்குமாறு கோருகிறோம். பாதுகாப்பு சபையில் ஆராய்ந்து புலனாய்வு பிரிவினரின் தகவல்களை பெற்ற பிறகு நாம் ஒரு சில தீர்மானங்களை மேற்கொள்கிறோம். யுத்த காலத்தில் அல்லது அதற்கு பின்னர் வீதிகள் மூடப்பட்டமை, ஒரு சில காணிகள் அபகரிக்கப்பட்டமை ஆகியவை அவ்வாறே பேடுவதற்கு அரசாங்கம் என்ற வகையில் எதிர்பார்க்கவில்லை. அது நியாயமானதுமல்ல. தற்போது பொதுமக்களின் வாழ்க்கை, பாதுகாப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டே தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. எமது எந்தவொரு தீர்மானத்தினூடாகவும் பொதுமக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் அரசாங்கம் செயற்படாது. මන්ත්‍රීවරයා කවර නාඩු සහල් හිඟයට පිළියමක් ලෙසට නාඩු සහල් මෙට්‍රික් ටොන් 70,000ක් ආනයනය කිරීම සඳහා වන අනුමැතිය ලබා දීලා තියෙනවා. මේ කරන්නේ සතොස සහ රජයේ වාණිජ්‍ය විවිධ නීතික සංස්ථාව විසින් உள்நாட்டு சந்தையில் அரிசி விலை அதிகரிக்கின்ற போக்கு காணப்படுவதால் தற்போது நிலவுகின்ற அரிசி தட்டுப்பாட்டை கருத்தில் கொண்டு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக விவசாய, கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் மற்றும் தொழில் அமைச்சருடன் இணைந்து ஏற்புடைய தரப்பினரை கேட்டறிந்து அமைச்சரவைக்கு விதந்துரைகளை சமர்ப்பிக்குமாறு கடந்த அமைச்சரவை கூட்டத்தில் வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் கோரியுள்ளார். அதற்கிணங்க சமர்ப்பிக்கப்பட்டுள்ள விதந்துரைகளை கருத்தில் கொண்டு 70,000 மெட்ரிக் டன் அரிசியை உடனடியாக இறக்குமதி செய்ய அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. නාඩු සහල් මෙට්‍රික් ටොන් 70,000ක් ආනයනය කිරීම සඳහා වන අනුමැතිය ලබා දීලා මුදල් ක්‍රම සම්පාස ආර්ථික සංවර්ධන අමාත්‍යවරයා වන ජනාධිපතිවරයාට කැබිනට් මණ්ඩලය විසින් පවරනු ලැබුවා. 2024 டிசம்பர் 15ஆம் திகதி தொடக்கம் 2025 ஜூன் 14 வரையான காலப்பகுதியில் டீசல் கொள்வனவு செய்வதற்காக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள விநியோகத்தர்களிடம் விலைமனுக்கள் கோரப்பட்டுள்ளன. அதற்கிணங்க 6 விலைமனுதாரர்கள் விலைமனுக்களை சமர்ப்பித்துள்ளனர். குறித்த விலைமனுதாரர்களை மதிப்பீடு செய்த பின்னர் அமைச்சரவையால் நியமிக்கப்பட்டுள்ள விசேட நிரந்தர பெருகை குழுவின் விதந்துரைக்கமைய குறித்த பெருகையை சிங்கப்பூரின் பிபி எனர்ஜி ஏசியா பிரைவேட் லிமிடெட்
திணைக்களத்திற்கு வழங்குவதற்கு வலுசக்தி அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ஜனாதிபதியின் கொள்கை பிரகடன உரையின் மீதான விவாதம் 3ஆம் தேதி ஆரம்பமாகும் என சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் டிசம்பர் மாதம் 3ஆம் மற்றும் 4ஆம் தேதிகளில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்காவின் கொள்கை பிரகடன உரை மீதான விவாதம் நடத்தப்பட உள்ளதாக நாடாளுமன்ற சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் அதனை குறிப்பிட்டுள்ளார். දින දෙකක විවාදයක් කරන්න ඒ විවාදයෙන් පසුව ඡන්ද විමසීමක් කරන්නත් අපි තීරණය කරනු ලැබුවා. ඊයේ දිනේ පක්ෂ නායක රැස්වීමේදී අපි විශ්වාස කරනවා எதிர்வரும் டிசம்பர் மாதம் 3ஆம் திகதி முதல் 6ஆம் திகதி வரை நாடாளுமன்றம் கூடவுள்ளது. டிசம்பர் 3 மற்றும் 4 ஆகிய தினங்களில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கொள்கை பிரகடன உரை மீதான விவாதம் இடம்பெறும். அதன்போது ஆளும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கருத்துக்களை முன்வைக்க இடமளிக்கப்படும். அந்த விவாதத்தின் பின்னர் கொள்கை பிரகடன உரை மீதான வாக்கெடுப்பை நடத்துவதற்கு கட்சித் தலைவர்களின் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை டிசம்பர் 5ஆம் திகதி எதிர்வரும் ஆண்டின் முதல் 4 மாதங்களுக்கான குறை நிரப்பு பிரேரணை சமர்ப்பிக்க எதிர்பார்த்துள்ளோம். அது குறித்த விவாதம் டிசம்பர் 5 மற்றும் 6 ஆகிய 2 தினங்களில் இடம்பெறும். அது தொடர்பில் வாக்கெடுப்பு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என கட்சித் தலைவர்கள் தெரிவித்தனர். எனினும் அதற்கென நாடாளுமன்றத்தின் அனுமதியை பெற வேண்டியுள்ளது. මෑත භාගයේ ඕනෑම රාජනායකයෙක් විසින් කරන ලද වැදගත් ප්‍රතිපත්ති ප්‍රකාශනයක් විදියට ඒ පිළිබඳව පුළුල් மன்னாரில் படையினர் வசம் உள்ள மக்களின் காணிகளை ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க விடுவிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் வலியுறுத்தியுள்ளார். மன்னார் மாவட்டத்தில் முள்ளிக்குளம், தலைமன்னார், பேர்பள்ளிமுனை, வங்காலை ஆகிய கிராமங்களில் கடற்படையினரால் ஆக்கிரமிக்கப்பட்ட மக்களின் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வன் அடைக்கலநாதன் வலியுறுத்தியுள்ளார். இன்று ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க அவருக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். முள்ளிக்குளத்தில் உள்ள மக்களின் விளைநிலங்கள் மற்றும் குடியிருப்புகள், காணிகள், தலைமன்னார் வேரில் உள்ள தேவாலய காணிகள், வங்காலை நானாட்டான் வீதியில் ஓரத்தில் உள்ள தனியார் காணிகள் மற்றும் பள்ளிமுனையில் உள்ள குடியிருப்பு காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். முதலீட்டுச் சபையின் கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. முதலீட்டாளர்களுக்கான ஒத்துழைப்புகளை வழங்கும் அதே நேரம் இயன்ற அளவு சுற்றாடலுக்கு ஏற்படும் பாதிப்பு குறைவாக இருப்பதை உறுதி செய்வது அதிகாரிகளின் கடமை என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இன்று காலை நடைபெற்ற முதலீட்டு சபையின் கலந்துரையாடலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தின் சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்யும் போது இயன்ற அளவு சுற்றாடல் பாதிப்புகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என குறிப்பிட்ட வடக்கு மாகாண ஆளுநர் சுற்றுலா முதலீட்டுகள் காணிகளை பெற்றுக்கொள்வதில் சிக்கல்கள் நிலவுவதாகவும் குறிப்பிட்டார். குறிப்பாக வனவள திணைக்களம், பிரதேச செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் என எவருக்கும் தெரியாமல் காணிகளை தமது திணைக்களத்திற்குரியதாக வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடுவதனால் இந்த நிலைமை ஏற்படுவதாக ஆளுநர் சுட்டிக்காட்டினார். வடக்கு மாகாண ஆளுநர், வடக்கு மாகாண பிரதம செயலாளர் இளங்கோவன், வடமாகாண காணி ஆணையாளர் சோதிநாதன், வேலணை, வடமராட்சி கிழக்கு மற்றும் காரிநகர் பிரதேச செயலாளர்கள் உள்ளிட்ட திணைக்கள தலைவர்கள் கலந்து கொண்டதாக ஆளுநரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு கொழும்பு நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு பிடியாணை பிறப்பிக்குமாறு கொழும்பு மேலதிக நீதிவான் மஞ்சுளா ரட்நாயக்க இன்று உத்தரவிட்டுள்ளார். 2021 ஆண்டு மார்ச் 22ஆம் தேதி கொழும்பு பேஸ் லைன் வீதியில் அவர் பயணித்த கார் பிறிதொரு காருடன் மோதி விபத்தை ஏற்படுத்தியுள்ளதுடன் வாகன சாரதியை தாக்கி கடுமையாக காயப்படுத்தியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இன்றைய வழக்கு விசாரணைகளுக்கு அவர் முன்னிலையாகாததுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தொடர்ந்து வழக்கு விசாரணைகளில் முன்னிலையாவதை தவிர்த்து வருவதனால் அவருக்கு இன்று பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர்களின் விடயதானங்கள், செயற்பாடுகள் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டது. அமைச்சர்களின் விடயதானங்கள் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்காவினால் வெளியிடப்பட்டுள்ளது.
அரசியலமைப்பின் 44ஆம் பிரிவின் முதலாம் உபசரத்தின்படி அமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்களின் எண்ணிக்கைகள், அதில் அமைச்சர்களுக்கான விடயதானங்கள், செயற்பாடுகள் மற்றும் திணைக்களங்கள், அரசு நிறுவனங்கள் தொடர்பில் இந்த வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவத்தை சஜித் பிரேமதாசவிற்கு வழங்க வேண்டும் என கிங்ஸ் நெல்சன் எம்பி தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவத்தை சஜித் பிரேமதாசவிற்கு வழங்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் புலனறுவை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கிங்ஸ் நெல்சன் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். விசேஷமாக பொலொன்னா டிஸ்ட்ரிக்டே ஜனாதிபதி தேர்தலின் போது ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து செயற்பட்டால் வெற்றி பெற முடியும் என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. எது எவ்வாறாக இருப்பின் தற்போதைய ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க மீது நம்பிக்கையின்மையின் காரணமாகவே நாம் கட்சியில் இருந்து விலக நேரிட்டது. எமக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் மீது நம்பிக்கையின்மையே பிரதான காரணமாகும். ஐக்கிய தேசிய கட்சியை அவர் நேசிப்பாராயின் அவர் எதற்காக கேஸ் சிலிண்டர் சின்னத்தை உருவாக்க வேண்டும்? யானை சின்னத்தில் போட்டியிட்டிருக்க முடியும் அல்லவா? விவசாயிகள் மற்றும் நாட்டு மக்களை நெருக்கடிக்குள் தள்ளிய மொட்டு கட்சியினர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக அல்லவா இவ்வாறு கட்சியை உருவாக்கியுள்ளனர். திருடர்களை தம்முடன் இணைத்துக் கொண்டு போட்டியிட்டமையை தொடர்ந்து தம்முடன் இணைந்து கொண்டால் வெற்றி ஈட்டியிருக்க முடியும் என்ற கருத்துக்களை முன்வைக்கின்றனர். நாம் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து கொள்ள விரும்புகின்றோம். தலைமைத்துவத்தை சஜித் பிரேமதாசவிற்கு வழங்க வேண்டும். வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதாக தெரியவில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி தெரிவித்துள்ளார். 158 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எந்த அடிப்படையில் அரசு வாகனங்கள் பயன்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். කොහොමද මේක ලබා දෙන්නේ? මොන නීති අනුකූල තත්ත්වයද ලබා දෙන්නේ? දැන් ඇමතිවරයාට ඇමතිවරයාගේ වාහන සංචිතයක් තිබෙනවා. රාජ්‍ය ඇමතිට 158 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எந்த அடிப்படையில் அரச வாகனங்களை பயன்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார். பொருளாதார கொலை இடம்பெற்றுள்ளதாக கூறிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் 158 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அரச வாகனங்களை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளது. அரசு சொத்துக்களை வீண்விரயம் செய்ய மாட்டோம் என மக்களுக்கு தேர்தல் பிரச்சார மேடைகளில் கூறினர். ஆனால் தற்போது அரசாங்கம் மக்களின் வரிப்பணத்தை பயன்படுத்தும் நகர்வுகளையே முன்னெடுத்துள்ளனர். அனைத்து உறுப்பினர்களுக்கும் அரச வாகனம், அரசு நிதியில் எரிபொருள் என வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளனர். எந்த அடிப்படையில் அரசாங்கம் இத்தகைய நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும்? எந்த சட்டத்திற்கு அமைய அவர்கள் இத்தகைய நகர்வுகளை முன்னெடுக்கின்றனர் என வினவ விரும்புகின்றோம். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதிக பெரும்பான்மை வாக்குகளை பெற்றமையை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆயினும் அவர்கள் மக்களுக்கு கூறிய வாக்குறுதிகளை நிறைவேற்றியதாக தெரியவில்லை. யாழ்ப்பாணம் மாநகர சபையில் இன்று இரத்த தான முகாம் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் மாநகர சபையில் இன்று விசேட இரத்த தான முகாம் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் மாநகர சபையின் ஏற்பாட்டில் இந்த இரத்த தான முகாம் நடத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இரத்த பற்றாக்குறையை போக்கும் நோக்குடன் இந்த முகாம் நடத்தப்பட்டுள்ளது. இதில் யாழ்ப்பாணம் மாநகர சபை ஊழியர்கள் பங்கேற்று இரத்தம் வழங்கினர். கிளிநொச்சி பரந்தன் பொதுநோக்கு மண்டபத்தில் இன்று மருத்துவ முகாம் நடத்தப்பட்டுள்ளது. மக்கள் மத்தியில் தொற்றா நோய்களை இனம் காணும் நோக்குடன் கண்டவாளி பிரதேச பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையின் ஏற்பாட்டில் மருத்துவ முகாம் நடத்தப்பட்டுள்ளது. உலக நீரிழிவு தினத்தை முன்னிட்டு ஒவ்வொரு கிராமங்களிலும் இந்த மருத்துவ முகாம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சுதுமலையில் கப்ரக வாகனம் ஒன்று வீட்டு மதிலுடன் மோதி இன்று விபத்துக்குள்ளானது. யாழ்ப்பாணம் மானிப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சுதுமலை பகுதியில் கப்ரக வாகனம் கயஸ் வாகனம் ஒன்றை முந்திச் செல்ல முற்பட்ட வேளை கப்ரக வாகனம் வீட்டு மதிலுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் வீட்டின் மதில் சுவர் சேதமடைந்துள்ளதுடன் தொலைத்தொடர்பு கோபுரம் ஒன்றும் சேதமடைந்துள்ளதாக மானிப்பாய் போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்து தொடர்பாக மானிப்பாய் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.